அகாசுவரும் மன்னனுக்கு வஸ்தி ராஜாஸ்திரியாக இருந்தாலும் அவளுக்கு உள்ளார்ந்த நிலை கீழ்ப்படிதல் இல்ல. சரி, ராஜா சொல்லிட்டான், சொல்றது செய்வோமே என்ன கீழ்ப்படிதல் இல்ல. இவள் தன் புற அழகின் மேட்டிமை நிமித்தமாய், இஸ்ரவேல் எப்படிலாம் இருந்தாங்க, சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தம். சுகந்தம்னா வாசனை. இன்னைக்கு உங்களை எத்தனை பேர் இருந்து சென்ட் அடிச்சு கொட்டிட்டு வரைய ஊழியரே வாசனை வருது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாசனை எது? நம்முடைய வஸ்திரத்துல என்ன வாசனை வரணும்? என்ன வாசனைங்க சொல்லுங்க பிரதர்? ரட்சிப்பின் வாசனை. உடனே பாட்டில் வாசிக்கிறோம், 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், உன் வஸ்திரத்திலோ ரட்சிப்பின் வாசனை வருது. ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய மண்டல பாக்குறேங்க. அதனால நான் விலைக்கு கொடுக்க வரல, உங்களுக்கு தெரியும். ஏன் உங்கள்கிட்ட அது இருக்கே, போகட்டும். ஆனால் இந்த வஸ்திரத்தின் சாணத்தை இழப்பதற்கு அவள் சுகந்தத்தை அவள் மேலே தெளித்துக் கொள்வாள், சென்ட் அடித்துக் கொள்வாள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அந்த சென்ட் வாசனை நம்பி சென்ட் அடிச்சுட்டு போனியே, உனக்கு உள்ள யார் இருக்கிறது? கீழ்ப்படியாமே ஆவி, சாத்தானுடைய ஆவி, பாவிக்கிறிய உங்ககிட்ட இருக்காதுன்னு உணராம சென்ட் அடிச்சுட்டு வெளியே போய் காமிக்கிறியே, வண்டிமை கருப்புமை வெள்ளமை எல்லாம் போட்டு அடிக்கிறியே. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன் பார்க்கிறோம். நாம ஆவிக்கு மண்டலத்துல கிறிஸ்தவர்கள் நான் ரட்சிக்கப்பட சொல்றோம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுகந்த வாசனை பதிலாக என்ன கிடைக்க? துர்க்கந்தம். துர்க்கந்தம் அதாவது கந்தகமும் பைபிளை வெளிப்பட 20:10 வாசிக்கிற அவியாத அக்கினி, அக்கினி கடல். அங்கே கந்தக அமிலம் ஊற்றப்படும். அப்படின்னா இங்க துர்க்கந்தம்னா அந்த கந்தக அமிலத்தின் மூலமா எரிந்து கொண்டிருக்கிற அந்த அக்கினி கடலில் நீ போடப்பட்டு அங்கிருந்து பூமியில பாவம் செய்த அத்தனை பேரும் அங்கே வெந்து கொண்டிருப்பான். அந்த துர்வாசனை வரும். நீ பூமியில ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நீ நற்கந்தம் போடுகிற, நீ ஆவிக்குரிய ரட்சிப்பின் வாசனை இழந்து விட்ட, நீ துர்க்கந்தம் தான் உனக்கு வரும். கச்சைக்கு பதிலாக கயிறும், மயிறு சுருளுக்கு பதிலாக மொட்டையும். நீ தாய்மார்களே தன் பிள்ளைகளை, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா முடிய அப்படி வெட்டி விடுறாங்க. அசிங்க அருவருப்பு. நான் சொல்றாரு, மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டை அடித்தல் உனக்கு இருக்கும்.